நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு தலை. ஸோ அவர் ஆக்டிங்லாம் சொல்ல முடியுமா தலை? வேற லெவல் தலை. அவன் வரலாம் அதெல்லாம் மெசேஜ் இல்லை தலை, ஒன் சைட் லவ். அவள் தான் லவ், அதான் லவ். சூப்பராக இருக்கும். வழக்கமான மேட்டி தான். ஓகே ப்ரோ, சூப்பராக இருக்கு. செம லவ் ப்ரோ, ரொம்ப நாளைக்கு சார். செம ஓகே, சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு சார். ராஞ்சனாவோட சீக்வல் எதிர்பார்த்தோம், அந்த அளவுக்கு இல்லை. கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலாக இருக்கு. தனுஷ் ஆக்டிங் சூப்பர். படம் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸ்டோரி மியூசிக் எல்லாமே ஓகே, ஆனால் எமோஷனலாக இருக்கு. படம் ஓகே, ஆவரேஜ். தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்கு, ஓகே. ஹிந்தி வெர்ஷன் நல்லா இருக்கும். படம் சூப்பராக இருக்குண்ணா. தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது. படம் லவ் கண்டென்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இல்லை, அபிகாபதி மூவி மாதிரி இருக்குண்ணா. அபிகாபதி இல்லை, லவ் சீன் ஓவரா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, மியூசிக் சூப்பராக இருக்குண்ணா. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். லவ் நிறையா இருக்குது இதில், எமோஷ்னலாகவும் இருக்குது ரொம்ப. இதுலேயும் அதே மாதிரி தானே அபிகாபதி மூவி இருக்குல்ல, அதே மாதிரி இருக்குது கொஞ்சம். எதுவுமே இல்லை. டப்பிங் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குண்ணா, மற்றபடி எல்லாமே ஓகேவா இருக்கு. நான் தமிழில் வந்து தான் நல்லா தான் இருந்திருக்கோம் ப்ரோ. அவர் ஆஸ் யூஸ்வல் சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ, நல்லா பண்ணியிருந்தாங்க. லவ் கான்செப்ட் தான் ப்ரோ. அதில் இந்த ஜென்ரேஷன் லவ் பற்றி கொஞ்சம் அவங்க ஜெனரேஷன் தான் லவ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது கடைசியில் ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. மியூசிக்கல் ஏஆர் ரஹ்மான் எப்பவும் போல நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. மியூசிக்காக தான் மோஸ்ட்டாக நான் வந்தேன், சூப்பராக பண்ணியிருந்தேன். இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பாசிட்டிவ் வந்து தனுஷ் தான் ப்ரோ. தனுஷ் அந்த கான்செப்ட் தான் நல்லா இருந்துச்சு ப்ரோ. உண்மையாக ஃபுல்லாக லவ் ஸ்டோரி தான். லவ் வந்து எப்படி பண்ணணும், அதுதான் லவ் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்த்தா ஒரு லவ்வர்ஸ்லாம் ஒரு பெஸ்ட் மூவி நான் சொல்லுவேன். செம்ம ப்ரோ, சூப்பராக பண்ணிக்கிறாரு. படம் வந்து பாருங்கள், எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. படம் கொஞ்சம் வந்து எமோஷனாக இருக்குது. செகண்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் படம். மீதிப்படி படம்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே ப்ரோ, அவர் நல்லா பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். அதான் ஃபுல்லாக அந்த லவ் தான், ஃபுல்லாக லவ் ஸ்டோரி தான். இப்போ லவ்வை பற்றி இந்த டூ லவ்னா என்ன, அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓடி இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக. சூப்பராக இருக்குது படம். எல்லாம் வந்து பார்க்கலாம். படம் உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. உண்மையிலே எனக்கு பிடிச்சது. ஆக்சுவலி மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பிடிச்சது. இந்த படத்தை வந்து தனுஷ் வந்து உண்மையிலே செமையாக நடிச்சிருக்காரு. உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு சில தனுஷ் வந்து உண்மையாக செமையாக நடிச்சிருக்காரு. நீங்கள் வந்து ஒரு சில சீன் தான் எமோஷன்லாம், அவர் அந்த கோவத்துலேயும் அந்த கண்ணு கலங்கணும், அந்த கண் அப்படியே கலங்குறத அப்படியே காட்டுவார். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பயங்கரமாக எமோட் பண்ணியிருக்காரு. கிருத்தி சோனன் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது கிருத்தி சோனனும் அவருக்கு ஈக்குவலாக நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு எமோஷன் சீன் சும்மா பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களோட லவ் ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மேபி கொஞ்சம் ஷேலோவாக பண்ணிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி வந்து எனக்கு படம் எமோஷனாக நீங்கள் இப்போ பார்க்கும்போது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். பிரகாஷ் ராஜ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு 2-3 சீன் தான் வந்திருக்காரு, 2-3 கொஞ்சம் சீன் தான் வருவார். ஆனால் அது லாஸ்ட்டில் அவர் வர சீன்ஸ்லாம் பயங்கரமாக எமோஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரு சொல்லவே வேணாம், பயங்கரமான ஆக்டர் அவர்லாம். பிரகாஷ் ராஜ் சும்மா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் ஹிந்தி படத்தை பார்த்துட்டு வரும்போது தமிழ் டப்புன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாங்ஸும் தமிழில் சூப்பராக இருந்திருக்கு. ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது சொல்ல வர்றது என்னென்னா, நல்ல கதை தான். ஆனால் அது இந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. லவ்னா என்னன்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த கடைசியாக அதுதான் தெளிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் லவ் வேறு மாதிரி போகுது, ஆனால் கடைசியாக நாங்கள் இந்த லவ் தான் நாங்கள் பண்ணுறோம். இல்லை அப்படிலாம் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் லவ் ஃபெயிலியர் ஆனால் பசங்க தான் தண்ணி அடிச்சுன்னு சுற்றுவாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. லேக் அவ்வளோலாம் இல்லை, லேக்கில் எங்கேயுமே இல்லை. படம் எல்லோரும் ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க.
நெகட்டிவ்னா டப்பிங் தான் ப்ரோ. பாசிட்டிவ் ஆக்டிங்கு. பிரகாஷ் ராஜ் ஆக்டிங்கும் தனுஷோட ஆக்டிங்கும் பாசிட்டிவ். ஹீரோயினியும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிரிச்சிட்டாரு ப்ரோ. அவரை பற்றி எதுவும் சொல்ல, அவர் எல்லாத்துலேயும் அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துருவாரு. அவரை பற்றி இல்லை நல்லா தான் இருந்துச்சு. படம் வந்து சூப்பராகவே இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் எமோஷனலாக கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக போச்சு. கிளைமேக்ஸ் எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. ஓவரால் படம் சூப்பரான ஒரு படமாக இருக்குது. அது தனுஷ் ஆக்டிங் சூப்பராகவே இருக்குது. நம்ம எப்பயுமே எதிர்பார்த்த மாதிரியே செமையாக பண்ணியிருக்காரு ஆக்டிங். இந்த வாரத்தில் வந்து எமோஷனலாக ஒரு சில ஆக்டிங் பண்ணியிருப்பார் செகண்ட் ஹாஃபில். அது வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் கீர்த்தி அவங்க ஹீரோயினுமே செமையாக பண்ணியிருக்காங்க. 2 பேர் டஃப் கொடுத்து செமையாக பண்ணியிருக்காங்க. அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவர் கொஞ்சம் தான் வராரு ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய டைம் வராரு. அதுவும் எமோஷனலாக சூப்பராக இருந்துச்சு. ஏஆர் ரகுமான் அவரோட மியூசிக் மூலமாக படத்தை வந்து கம்ப்ளீட் ஆக்கியிருக்காரு. மியூசிக் வந்து செமையாக இருந்துச்சு. சாங்குமே சூப்பராக இருந்துச்சு. தமிழ் டப்பிங்குமே பெருசாக குறை சொல்ல முடியாது. சூப்பராகவே இருக்குது தமிழ் டப்பிங். தமிழே பார்க்கலாம் நம்ம. ஒருத்தர் லவ்வுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறான், அது எப்படி இது அந்த மாதிரி சொல்லுங்கள். ஓகே தான். லவ் மட்டும் இல்லாமல் இது ஏர்ஃபோர்ஸ் அந்த ஒரு இதுவும் கொண்டு வராங்க. ஹிந்திலேயே எடுத்தது ஓகே தான். ஹிந்திலே எடுத்தது ஓகே தான். தமிழில் வந்து நம்ம என்ன நிறைய படங்கள் வந்துருச்சு அந்த மாதிரி சொல்லுவோம். ஹிந்தியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு தனி தான். அதில் வந்து ஃபுல் லவ் அந்த மாதிரில இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஏர்ஃபோர்ஸு கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் வர அந்த கேரக்டர் கொஞ்சம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதான் சூப்பராக இருக்குது. அதான் சொன்னேனே, படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து மியூசிக் மூலமாக கொண்டு போயிருக்காரு. நம்ம கப்பிள்ஸாக அவங்க பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. தேங்க்யூ.